சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் நாம் இப்போ கொண்டல் கொடுத்தல் என்ற திருப்பல்லாண்டில் வரக்கூடிய அற்புதமான சொற்றொடரை பார்க்க இருக்கின்றோம். இந்த பொழிவை நமக்கு கொடுப்பதற்காக சென்னையில் இருந்து திருமதி அனுராதா சிவசுந்தர் அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். இவர்கள் ஊட்டச்சத்து உணவு இயலில் தனது படிப்பை முடித்து அதே நேரத்தில் யோகா, ஆயுர்வேதம், அக்குப்ரெஷர், அக்குபங்க்சர், அதோடு இது மட்டும் அல்லாமல் உடல் நலம் சார்ந்தது மட்டும் அல்லாமல் மனநலம் சார்ந்ததாக இருக்கக்கூடிய இசையிலையும் ஆர்வம் உள்ளவர்களாக, இசையிலும் கல்வி தகுதிகள் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லை, சமஸ்கிருதத்தில் 7 நிலைகள் முடித்து இன்று சுவாமி ஓம்காரானந்தாவுடைய வேதாந்த வகுப்புகளிலும் பங்கெடுத்து வரக்கூடிய ஒரு மாணவியாகவே தன்னை பாவனை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆசிரியை என்று சொல்ல வேண்டும். அதாவது ஒரு சிலருடைய பொழிவுகளில் தான் அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். இந்த பொழிவு நமக்கு கண்டிப்பாக ஒரு அனுபவ பொழிவாக இருக்கும் என்பதில் எளியனுக்கு ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. அம்மாவை நன்கு தெரிந்தவள் என்ற முறையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு கொண்டல் கொடுத்தல். எதை கொள்ள வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் என்று அம்மாவின் வாயிலாகவே தெரிந்து கொள்ளுவோம். வாருங்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. வாழ்க நாதன் தாழ்வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மன்னாத ஸ்ரீ ஜகநாத மத்குரு ஸ்ரீ ஜகத்குரு மமாத்மா சர்வபூதாத்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளால் அவன் தாள் வணங்கி நான் என் சிறிய வயதிலிருந்து கேட்ட, படித்த, திரட்டிய, சிந்தித்த சில சிந்தனை துளிகளிலிருந்து சிறு துளியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மிகவும் ஆவலாய் இருக்கிறேன். இந்த அழகான ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்து கொடுத்த லாவண்யா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. லாவண்யா என்கிட்ட இந்த பதிப்பை பற்றி கேட்கும்போது நான் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தேன். எனக்கு ரயில் பயணம் மிக மிக பிடிக்கும். ஏனென்றால் ரயிலில் ஜன்னலோரம் உட்கார்ந்து வெளியே பார்க்கும்பொழுது பக்கத்தில் வெளி உலகம் நம்முடன் ரயிலுடன் சேர்ந்து ஓடி வரும், நம்மை விட வேகமாக ஓடி வரும். அதை பார்க்கும்போது எனக்கு நம் வாழ்க்கையே பார்ப்பது போல ஒரு எண்ணம் தோன்றும். வெளியே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இளம் காலை, விடியற் காலை பொழுதான பயணம். அழகான சூரியன் செந்நிற வானத்தில் லேசாக எட்டி பார்க்கிறான். தூரத்தில் பச்சை பசையில் என்று புல்வெளிகள், மரங்களும் செடிகளும் புல்லும் புன்னகையோடு அழகாக நடனமாடிக்கொண்டிருக்கின்றன. அங்கு இங்கு ஒரு ஆடு மாடு தன்னிச்சையாக மேய்ந்து கொண்டிருக்கிறது. பறவைகள் பாட்டு பாடிக்கொண்டு ஆனந்த ராகத்தோடு அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருக்கின்றன. வயல்வெளிக்கும் ரயில் பாதைக்கும் நடுவில் உள்ள தெருவில் மனிதர்கள் சைக்கிளில், பஸ்ஸில், காரில், ஆட்டோவில் என்று வெகு வேகமாக பறந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்ததும் என் மனது மிக 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 வருந்தியது. இயற்கை அன்னை இவ்வளவு அழகை வாரி வாரி கொடுக்கிறார்களே, இதை பார்க்க நேரமின்றி, ரசனையின்றி,
மனமின்றி எங்கே இவர்கள் எல்லாம் ஓடுகிறார்கள், எதை தேடி ஓடுகிறார்கள் என்று வருத்தத்துடன் சற்று திரும்பி பெட்டியின் உள்ளே பார்க்கிறேன். உள்ளிருப்பவர்கள் பாதி பேர் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், மீதி பேர் கையில் செல்போன். பற்றற்றான் தாளினை பற்றுக பற்றுவிடற்குன்னு சொல்றது, அதுக்கு எதிர்மறையாக பற்றுக்களை பெருக்கும் இந்த ஜடப்பொருளை பற்றி கொண்டு இவர்கள் இருப்பதை பார்த்து எனக்கு மனம் மிகவும் மேலும் வருந்தியது. அந்த வருத்தத்தில் தோன்றியதுதான் இந்த கொண்டல் கொடுத்தல் என்ற ஒரு எண்ணம். நம்ம பண்பாட்டுல ஒரு அழகான வழக்கம், ஒரு அழகான கலாச்சாரம், ஒரு அழகான முறை. எப்பவுமே எதையும் எங்கு சென்றாலும், ஒரு பெரியவர்களை பார்க்க சென்றாலோ, எந்த உறவாக இருந்தாலும், ஒரு இறைவனாக இருந்தா கூட எதையோ கொடுத்து வாங்கிதான் பழக்கம். கொடுத்த பின் தான் வாங்குவோம். நம்ம அவ்வை பாட்டி சொல்லலையா, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து நான் உனக்கு தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா, சங்கத்தமிழ் மூன்றும் தா. நான் உனக்கு 4 கொடுக்குறேன், எனக்கு 3 கொடு போறோம் அப்படின்னு வேண்டிக்கிறார். கேட்டு வாங்குறதுல ஒன்றும் கேவலமே கிடையாது. எல்லாம் கேட்டு வாங்கி பார்த்தால் அந்த உறவு பலப்படும்னு சொல்லுவாங்க. நான் கொடுத்துட்டே இருப்பேன், நீ ஒன்று கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும்போது எந்த உறவானாலும் அது பலவீனப்பட்டுடும். அன்பா இருந்தா கூட கேட்டுதான் பெற வேண்டியிருக்கு. சில சமயம் கேட்க மாட்டேன், நீயாக தந்தால் வாங்கிக் கொள்வேன் என்று அடம்பிடித்தால் சில சமயம் கிடைக்காது, முழுமையாக கிடைக்காது. அதனால் கொடுப்பதிலும் பெருமைப்பட வேண்டாம், வாங்குவதிலும் கேவலப்பட வேண்டாம். இரண்டுமே ஒரு அழகான, ஒரு இனிமையான உறவை பலப்படுத்தும் ஒரு பிணைப்பு. இறைவனாக இருந்தாலும் நாம் கொடுத்துதான் ஆக வேண்டும். அவன்தான் நமக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறான், எல்லாமே அவனுடையதுதான். இருந்தாலும் அவனை பார்க்க நாம் செல்லும் போது ஒரு வெத்தலையோ, ஒரு பழம், ஒரு காலனாக்கு ஒரு கற்பூரம், இல்லை 4 அணாவ உண்டியில எதையோ கொடுத்து விட்டுதானே நாம் அவனிடம் இதைத்தா அதைத்தா என்று பேரம் பேசுகிறோம். அப்படி ஒரு அந்யோன்ய உறவு நமக்கும் இறைவனுக்கும். நம்மிடம் ஒன்றுமே கொடுக்கவில்லை இல்லை என்றால் சிலவர் என்ன செய்தார்கள், முடியை கொடுக்கிறார்கள். நம்முடைய முடியை வைத்து இறைவனுக்கு என்னடா பயன் என்று யோசிக்கிறோமா? இல்லை. முடி நமது அடையாளம். முடியை கொடுப்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. ஐயா, அப்பா, அம்மா, என் முடியை, என் அடையாளத்தை உன்னிடம் கொடுத்து விட்டேன், நீ அதை ஏற்றுக்கொண்டு என்னை ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்பது போலதான் அதுதான் அங்கு குறியீடு. சரி, இப்ப பாடலுக்கு வருவோம். இந்த பாடல் சேந்தனார் அருளிய 9ஆம் திருமுறையில் தில்லை தலத்தில் அருளிய மன்னுக திருப்பல்லாண்டு. மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின், கொண்டும் கொடுத்தும் குடி குடி ஈசற்காட்சை மின், குழாம் புகுந்து அண்டம் கடந்த பொருள் அளவிலாதோர் ஆனந்த வெள்ளப் பொருள், பண்டும் அன்றும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்று பல்லாண்டு கூறுதுமே, பல்லாண்டு கூறுதுமே. மிண்டு மனத்தவர்கள் போமின்கள். மிண்டாதிருன்னு நம்ம மலையாளத்துல சொல்லுவாங்க, எதிர்வாதம் பேசுறது. வாதத்துல பலவிதம் உண்டு. வாதம், விவாதம், அனுவாதம், பிரதிவாதம், விதண்டாவாதம். எதிர்வாதம் நமக்கு எதிர்க்க இருக்கவங்க ஒன்று சொல்லும் போது நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது, நான் சொல்வது மட்டும்தான் சரியானது என்ற ஒரு அகந்தை, ஒரு அகம்பாவம், ஒரு திமிர், அதில் தேவையற்ற ஒரு எதிர்வாதம்.
அந்த மாதிரி விதண்டாவாதம் பேசுற, எதிர்வாதம் பேசுறவங்க யாராவது இருக்கீங்களா? இங்க போயிடுங்க. வேண்டாம் வேண்டாம், உங்களோட பேச எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க, போயிடுங்க. மீறி நம்பிக்கை இருக்கிறவங்க வாங்க. என்ன மெதுவா இல்ல, விரைந்து வாருங்கள். சும்மா மெதுவா வந்தா பிரயோஜனம் இல்லை, ஓடி வாங்க, சீக்கிரம் வாங்க. வந்து கொண்டும் கொடுத்தும் வழி வழியாக ஈசனுக்கு ஆட்பட்டு தொண்டு செய்யுங்கள். ஏன் முதல்ல கொண்டு சொல்லிட்டா? முதல்ல கொடுத்து சொல்லியிருக்கலாமே. இப்போ நம்ம ஒன்று வாங்க போகிறோம்னா, ஒரு பால் வாங்க போனால் ஒரு பாத்திரம், ஒரு காய் வாங்க போனால் ஒரு பை, எதை எடுத்துகிட்டு போனாலும் அதை காலியாக எடுத்துன்னு போனால் தான் அதில் நம்ம நிரப்பி கொண்டு வர முடியும். நான் அதை ஏற்கனவே நிரப்பி வச்சு அதில் கொண்டு போய் எதை மேலே போட முடியாது. ஸோ முதல்ல கொடுத்துடணும், என்ன கொடுத்துடு, அப்புறம் அவனை கொண்டு. அதனால தான் அழகாக கொண்டும் கொடுத்தும் வழி வழியாக ஈசனுக்கு ஆட்பட்டு தொண்டு செய்யுங்கிறார். அதுவும் என்ன, தனியா இல்லை, கூட்டமா போய் குழாம் புகுந்து இந்த கடவுளோட ஆனந்தத்தை பருகிறவங்களுக்கே ஒரு பெரிய மனசு, ஒரு தயாள குணம், ஒரு தாராள குணம். இது எனக்கு மட்டும் நான் வச்சுக்க மாட்டேன், எல்லாருக்கும் கொடுப்பேன். வாங்க 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 வாங்க, எல்லாம் இந்த நீப்பிடி, இந்த நீப்பிடி, இந்த நீப்பிடி. அந்த ஆனந்தத்தை அப்படி பகிர்ந்து கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு அப்படி ஒரு ஆர்வம், அப்படி ஒரு மகிழ்ச்சி, அப்படி ஒரு சந்தோஷம். நம்ம ஆண்டாள் நாச்சியார் சொல்லுவார், குடரை வெல்லும் சீர் கோவிந்தாவே, கோவிந்தனை பாடும்போது நமக்கு கிடைக்கும் சன்மானங்களை எல்லாம் பட்டியல் போட்டுட்டே வரலாம். அது கொடுப்பான், இது கொடுப்பான், அது கொடுப்பான், இது கொடுப்பான், எல்லாம் கொடுத்து கட்சியில் முடிக்கும்போது மூட நெய் பெய்து முழங்கை வழி சோர கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாயின. அதாவது கண்ணனுக்கு அமுது படைக்கிறதுக்கு அவனுக்கு பால் பிடிக்கும், தயிர் பிடிக்கும், வெண்ணெய் பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும். ஆனா ஏன் இங்க நெய் சொல்லிட்டா நம்மளுக்கு இப்போ அப்பர் பெருமான் ஞாபகம் வரும். விறகில் தீனன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியாய் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமேன்னு. நெய்யை நிறைய அந்த சாதம் தெரியாத அளவுக்கு நெய்யை போட்டு மூடி அதை எடுத்து நம்ம சாப்பிடும்போது அப்படியே முழங்கையில வழியதான். அந்த மாதிரி வழியும் போது கூடி இருந்து குளிர்ந்தேலோர், அதாவது கூட்டம் கூட்டமாக, அவ தனியா போல ஆண்டாள் ஒரு வீடா போய் ஒவ்வொரு பெண்ணையா எழுப்பி சீக்கிரம் எழுந்திருங்கள், சீக்கிரம் வாருங்கள், கோவிந்தனை பாடலாம் அப்படின்னு. நம்ம திருமூலர் சொல்லலையா, ஊன் பற்றி நின்ற உணர்வுறும் மந்திரம் சொல்லிடின் வான் பற்றி நின்ற மறைப்பொருள் தான் பற்ற தலைப்படும் தானே யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறவே. அவருக்கு தான் மட்டும் வச்சுக்க இஷ்டம் இல்லை, அந்த வையகத்தையே கூட்டு இந்த நான் பெற்ற இன்பம் நீங்க பெறுங்க பெறுங்க, இந்தா. இது கடவுள் மேல் இருக்கிற காதல். இப்ப மனித காதல்னா ஒரு ஆண் ஒரு பெண் மேல், ஒரு பெண் ஒரு ஆண் மேல் இருக்கும் காதல், ஒரு அன்பு, ஒரு பாசத்துல ஒரு ஆளுமை தன்மை இருக்கும், ஒரு அதிகாரம் இருக்கும், ஒரு பொசசிவ்னஸ். இவன் எனக்கு மட்டும் சொந்தன், இவன் என்னுடையவள் மட்டும், அப்படி. ஆனா கடவுள் மேல நம்ம வைக்கிற காதல் அது ஒரு அழகான உறவு, ஒரு அந்யோன்யமான ஒரு உறவு. அதுல நம்ம எப்பவுமே பங்கு போட்டுக்கிறதுல ஒரு பெரிய பெருமை. என்னுடைய நாதனை பார்த்தியா, நம் நாதனை பார்த்தியான்னு ஒரு பெருமை, அதுல ஒரு அழகு, ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி. அதை பகிர்றதுல இந்த அடியவர்கள், அதுவும் இந்த கடவுள் ஆனந்த வெள்ளத்தில் நீந்தி கொண்டிருக்கும் இந்த அடியவர்களுக்கு அது ஒரு அருமையான ஒரு குணம். தான் மட்டும் அனுபவிக்க மாட்டார்கள், அனைவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது ஒரு அழகான விஷயம். மேலும் சொல்கிறார், நம்பிக்கை இல்லாத எல்லாரும் போய்விடுங்கள். நம்பிக்கை என்ன? இப்போ ஒரு பயணத்தை எடுத்துப்போம், ஒரு ரயில் பயணமோ ஒரு விமான பயணமோ. என்ன செய்வோம், இந்த தேதியில இந்த ஊருக்கு போகும், முதல்ல ஒரு டிக்கெட், ஒரு விமான பயணச்சீட்டு, பிறகு நம்ம மூட்டை முடிச்சுக்களை எடுத்து பெட்டியில் வைத்து அடைத்து தயாராகி விடுவோம். பயணத்தன்று வேகமாக சென்று ரயிலிலோ விமானத்திலோ நம் இருக்கையை கண்டுபிடித்து அமர்ந்து கொள்வோம். அது இரவு பயணமாக இருந்தால்
நம் படுத்துக்கொள்ளும் இருக்கை எது என்று பார்த்து படுக்கையை விரித்து ஆனந்தமாக படுத்து உறங்க தொடங்கி விடுவோம். அந்த விமான ஓட்டியையோ அந்த ரயில் ஓட்டியையோ நமக்கு தெரியுமா? அவன் முகம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அவன் பேர் என்ன, ஊர் என்ன, அவன் குட்டையா நெட்டையா, கருப்பா சிவப்பா, அவன் ஆணா பெண்ணா, எதுவுமே தெரியாது. ஆனா நம்ம என்ன ஒரு நம்பிக்கையில அந்த ரயில்ல ஏறி படுத்து தூங்குறோம், இல்லை ஒரு இருக்கையில் உட்காந்து இந்த ஓட்டி, இந்த பயண ஓட்டி நம்மை கொண்டு நம் போக வேண்டிய இடத்தில் கட்டாயம் சேர்த்து விடுவான் என்று ஒரு நம்பிக்கை. இது ஒரு சின்ன பயணத்திலேயே அப்படி ஒரு அழகான நம்பிக்கை இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கை பயணம். இதுல நம்ம சீட்டு வாங்க வேண்டாம். அவன் ஏற்கனவே நம்மளுக்கு ரிட்டர்ன் டிக்கெட்டோடு கொடுத்துருக்கான், அனுப்பியிருக்கான். திரும்பி வரும் தேதி அவனே எழுதி இருக்க மட்டும் இல்லை, உண்ண உணவு, உடுக்க உடை, படுக்க படுக்கை, அது மட்டுமா, ஐம்புலன்களால் அனுபவிக்க ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் இந்த உலகத்தில் கொட்டி 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 தருகிறான். அந்த நம்ம மனசுங்கிற பெட்டி இருக்கே, அது பாட்டம்லெஸ் பாக்ஸ், அட்சய பாத்திரம். எத்தனை போட்டாலும் எடுத்துக்கும். நெய்ய ஊற்றி தீய அணைக்கிற கதை. இன்னும் கொண்டா, இன்னும் கொண்டா, இன்னும் கொண்டா, இன்னும் கொண்டான்னு கேட்டு இன்னும் வளர்த்து கொண்டே போற ஒரு பெட்டி அது. அந்த மாதிரி ஒரு ஒரு மனசு, இத்தனை விஷயங்கள், ஐம்புலன்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு புத்தி, எல்லாற்றையும் கொடுத்த அந்த இறைவன் அந்த பயண ஓட்டிய நம்ம எப்படி நம்பாம இருக்க முடியும்? நம்பித்தானே ஆக வேண்டும். கண்ணு தெரியாத, முகம் தெரியாத ஒரு ஒரு சில மணி நேர பயணத்துக்கே அந்த பயண ஓட்டியை நம்ப முடியும் என்றால் நம் வாழ்க்கை பயணம் முழுவதையும் ஓட்டும் அவனை ஏன் நம்பக்கூடாது? மாணிக்க வாசகர் சொல்ற ஒரு வார்த்தை ஞாபகம் வருது. நம்மை போன்ற இந்த திருமறையில் ஆர்வம் கொண்டவர்கள், இதில் ரசனை கொண்டவர்கள், இதை தேவாரம் திருவாசம் படுத்தவர்களுக்கு நச்சென்றும் மண்டையில் ஆணி எடுத்தது போன்ற ஒரு வார்த்தை. சங்கரா யாருக்குள்ளோ சதுரர், யாரிடா கெட்டிக்காரா? இதுக்கு விளக்கத்தையும் அவரே கொடுத்துடுறார். காலனாக்கு பிரயோஜனம் இல்லாத என்னை எடுத்துட்டார். என்னை கொண்டு ஒப்பிலா மணி உன்னை தந்து விட்டாய். இதுல யாரு கெட்டிக்காரன் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறாரா. இங்க எனக்கு ஒரு தயாசதகம்ங்கிற ஒரு ஒரு பாடல் ஞாபகம் வருது. வேதாந்த தேசிகர் இயற்றியது. அதுல கருணையை ஒரு தேவி வடிவில் வச்சு அவர் ஒரு 100 பாடல் இயற்றினார். தயாசதகம், தயான்னா கருணை. சொல்றார், அகம் அஸ்மி அபராத சக்கரவர்த்தி கருணே துவம் குணேஷு சார்வபௌமின்னு. நான் அபராதங்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தி. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தப்பு, பிழை, கெடுதல், குற்றம், தவறு, எல்லாம் நெகட்டிவ், எல்லாம் என்ன லிஸ்ட் இட் அவுட், எல்லாத்துக்கும் நான் தான் சக்கரவர்த்தி. ஆனா நீ அம்மா கருணாதேவி, நீ சார்வபௌமினி, குணங்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தி நீ. அதனால நீ என்ன பண்ண, நீ என்னோட சிறை என்னவா, என்னோட ராஜ்யத்துக்குள்ளவா, என்னோட தப்பு கிப்பு, என்னோட பிழை அபராதத்தை எல்லாம் வென்றுடும், ஜெயிச்சுடும். எனக்கு கையில ஒரு விலங்க போட்டு உன்னோட நாதன் இருக்கானே நாரணன், அவனோட காலடிங்கிற சிறையில கொண்டு போய் என்னை வச்சுடுமா, அப்படி வைக்க மாட்டியா அப்படின்னு கெஞ்சுறார் வேதாந்த தேசிகர். நம்ம அபிராமப்பட்டர் சொல்வாரே, ஆனந்தமுமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாயின. அதாவது நிறைகுடமா இருக்கிறவங்க, அதாவது உள்ள கடவுளை கண்டவங்களுக்கு, அவங்களுக்கு எப்பவுமே ஆனந்தம்தான். துன்பம் என்பதே கிடையாது. மாறாத இன்பம், குறையாத இன்பம், தீராத இன்பம். நம்ம எத்தனை உதாரணம் பார்த்துருக்கோம். காளி கோவில்ல பைத்தியம் மாதிரி அலைஞ்சுட்டு இருந்தாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். வெட்ட வெளித்தனில் மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாயின்னு சொன்னாரு குதம்பை சித்தர். ரமண மகரிஷி, சேஷாதிரி சுவாமிகள், எத்தனை மகான்கள் இந்த பாரத பூமியில் எண்ண முடியாத அளவுக்கு எண்ணிக்கை மிகுந்த மகான்கள் வாழ்ந்த பூமி இது.
இந்த இந்து மதம் ஒன்றுதான் மனிதனை தெய்வ நிலைக்கு கொண்டு போய் பார்க்க முடியும். மற்றவர்கள் தெய்வத்தை நம் நிலைக்கு கொண்டு கண்ணோட்டம் விடுவார்கள். வேற இந்து மதம் மனிதனை தெய்வ நிலைக்கு உயர்த்தி கொண்டு செல்லுவன் ஒரே மதம் இதுதான், ஒரே நம்பிக்கை இதுதான். நம்ம மாணிக்க வாசகருக்கு சிதம்பரத்துல மார்கழி திருவாதிரை நாளன்று அவர் சிவன் சன்னதியில் எழுந்தருள்வார். சிவனுக்கும் அவனுக்கும் ஒரே சமயத்தில் திருவெம்பாவை பாடி ஒரே சமயத்தில் தீபாராதனை நடக்கும். அந்த அளவுக்கு அவர் அந்த உயர்ந்த நிலைக்கு அவர் உயர்த்தப்பட்டிருந்தார்னா அவருடைய அன்பு, அவருடைய அந்த பக்தி, அந்த கடவுள் மேல் இருந்த காதல். அப்ப மனிதன் தெய்வ நிலைக்கு உயர்ந்துடுறான். மிருகம் இருக்கு, மனித மிருகம் இருக்கு, மனிதம் இருக்கு, மனித தெய்வம் இருக்கு, தெய்வம் இருக்கு. ஸோ எந்த நிலைக்கு நம்ம போனோம், நம்ம செல்ல வேண்டும் என்பது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. திருமூலர் சொல்வார், விரும்பிய உள்ளம் வெளியுற கண்ட பின் கரும்பும் தேய்த்தது தேனும் புளித்தது என்ற. உடம்பு முழுக்க கரும்பும் தேனும் ஓடினா எவ்வளோ தித்திப்பா இருக்கும், எவ்வளோ இனிப்பா இருக்கும். ஆனா அதை விட மேலாக ஒரு இன்பம் இருக்கு. அது என்ன? அது சிவ பரம்பொருள். அந்த சுவை உடம்புல வந்துடுதுன்னா தேன் கூட புளிக்கும், கரும்பு கூட கசக்கும். இது எப்படி சாத்தியமா இருக்கும்? ஓ, இருக்குமே. சம்பந்த பெருமான கேளுங்க, அவர் பதில் சொல்றாரு. தேனுமாய் அமுதுமாய் நின்றான் தெளி சிந்தையுள் என்று பாடி. அதாவது நம்முடைய சிந்தை தெளிவாக இருக்கும்போது அதில் அவன் குடி புகுவான். இப்ப கலங்கின தண்ணி நீரில் எட்டி பார்த்தால் நம்முடைய பிம்பம் நமக்கு தெரியாது. அதே ஒரு தெளிந்த நீர்நிலை கண்ணாடி போல் இருக்கும்போது தெரிகிறது நம் பிம்பம். அது அந்த மனதை கலங்காமல், அந்த சிந்தையை கலங்காமல், ஆசையற்று, தீய குணங்களற்று அழகாக வச்சு ஒரு தெளிவான நிலையில் வைக்கும்போது அது முடியும். அவன் தேனும் அமுதுமாய் நிற்பான், உள்ளில் நிற்பான் என்று அவர் அடித்துக் கூறுகிறார். மணிவாசகர், நீ என் உடம்பில் குடியிருந்தாய், நான் எவ்வளவு பாக்கியசாலி, என்ன நான் உனக்கு கைமாறு பண்ணுவேன், என்ன திருப்பி கொடுக்க முடியும்? வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய் போல் இணையன் நான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்ட எம்பிரானாய்க்கு இரும்பின் பாவை அணைய நான் பாடேன், ஆடேன், அந்தோ அலறிடேன், உரளிடேன், ஆவி சோரேன், முனைவனே முறையோ நான் ஆனவாறு முடிவறிவேன் முதல் அந்தம் ஆயினானே. தோற்றத்துக்கு முடிவுக்கும் காரணம் நீதானப்பா. ஆனா நான் இங்க பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்று முடிவற்ற வினையினால, வினை பாசத்தால நான் இங்க இந்த இந்த மண்ணுலகில மாட்டி இருக்கும்போது நீயா வலிய நான் உன்னை கூப்பிடக்கூட இல்லை, நீயா வலிய வா வா வா, உன்னோட வினையை நான் ஒழிக்கிறேன், என்ன கவலை, எதுக்கு வருத்தம் என்று நீ கூப்பிட்டு உன்னுடைய தன்மையை எனக்கு காண்பித்த அருளி, உன் தன்மையை எனக்கு அருளி, என்னுள் உன்னை காட்டி எனக்கு நீ தலைவனாய் நின்றாய். அப்படி நீ செய்யும் போது நான் என்ன செய்ய முடியும்? ஒரு இரும்பில் செய்த பொம்மை போல் உறைந்து நிற்கதான் வேண்டும். வேறு எதுவும் என்னால் செய்ய முடியாது. பாட முடியாது, ஆட முடியாது, அலரக்கூட முடியாது. உன்னுடைய பெருமையை என்னவென்று நான் சொல்ல முடியும் அப்படின்னு புலம்புறார். மாணிக்க வாசகர் இறைவனோட அன்பு செலுத்துறதுக்கு ஒரு அழகான ஒப்பந்தம் போடுறார். என்ன அந்யோன்யம், என்ன அந்யோன்யம்! அவருடைய உறவு அவ்வளவு அந்யோன்யம் கடவுளோட. அவர் சொல்றார், அப்பனே நீ அம்மையோட இதயத்துல இருக்க, அம்மை உன் இதயத்துல இருக்கா, உங்கள் இருவரையும் என் இதயத்தில் நிறுத்த எனக்கு ஒரே ஆசையாக இருக்கிறது. இதற்கு நீ எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணு. ரொம்ப பெரிய உதவி எல்லாம் வேணும், சின்ன விஷயம். என்ன?
என்னை கொண்டு உன்னோட அடியார்களுக்கு நடுவில் உட்காந்து வச்சு போறோம். அவ்வளவு போறோம், வேற எதுவுமே நான் கேட்கல. உடையாள் உந்தன் நடு இருக்கும், உடையாள் நடுவில் நீ இருத்தி, அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதனா. உன் அடியார் நடுவுள் இருக்கும் அவன் இருக்கும் அருளை புரியாய், பொன்னம்பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றேன். என்ன அழகான ஒரு பாடல். திருவாசகத்தை பத்தி வள்ளலார் சொல்லும்போது, வான் கலந்த மாணிக்க வாசகா, உன் வாசகத்தை நான் கலந்து பாடுங்க. நான் என்ன நான் எப்படி கலக்கிறது? எண்ணி பார்த்தால் நமக்குள் எப்பொழுதும் இருப்பது என்ன? என் உடல் மனம் பற்றி என்னுடைய நான், இண்டிவிஜுவாலிட்டி, சின்ன ஐ, என்ன எப்பவும் விடாம கெட்டியா பற்றி கொண்டிருக்கும் அந்த நான். அந்த நானை விடுத்து நீ மட்டுமா இருக்கிற பெரிய நான், தட் இஸ் த பிக் ஐ, கான்சியஸ்னஸ், பிரம்மன், என்ன பேர் வேணா நம்ம அதுக்கு வைக்கலாம். அந்த நான், இந்த சின்ன நான் அந்த பெரிய நான்ல கொண்டு போய் கரைச்சு, இந்த சின்ன நானை உடைச்சு தூள் தூளாக்கி அழிச்சு பொடிச்சு அந்த பெரிய நான்ல கொண்டு போய் கலந்துட்டா இப்ப என்ன ஆகும்? இறைவனை போய் சிக்கனை பிடிக்கலாம். என்ன சந்தேகமா இருக்கா? சந்தேகமே வேண்டாம். இதோ வாக்குமூலம் வேணுமா? வள்ளல் பெருமான் கொடுக்கிறார், வாங்க கேட்கலாம். வான் கலந்த மாணிக்க வாசகா, நின் வாசகத்தை நான் கலந்து பாடும் கால், நற்கருப்பஞ்சாற்றிலே தேன் கலந்து பால் கலந்து செங்கழிநீர் தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. சரி, கரும்பு சாறை நல்லா புழிஞ்சு எடுத்து அதுல தேனை போட்டு, அதுல பாலை போட்டு, அதுல பழுத்த பழச்சாரியும் போட்டு எல்லாத்தையும் கலந்தாச்சு. ஐயோ, இவ்வளவு இனிப்பா? உவட்டுமே, ஒரு ஸ்பூன் கூட சாப்பிட முடியாது. அப்படியா? இல்லையே இல்லையே. வள்ளல் பெருமான் உடனே அதுக்கு பதில் சொல்லிட்டார். அதுக்கு ஒரு சின்ன ஒரு இன்கிரீடியண்ட்டை ஆட் பண்ணினா, ஒரு சின்ன பொருளை அதோடு சேர்ந்து இந்த இனிப்பை அதை ஓவர் பவர் பண்ணிடும். இதை தூக்கி சாப்பிட்ற ஒரு இனிப்பு இன்னொன்று ஒன்று இருக்கு. ஊன் கலந்து உயிர் கலந்து, உன் நான் கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து. நீ ஒன்ன விட்டுடும், உன்னோட ஊன் உயிர், உன்னுடைய நான், உன்னுடைய தனித்தன்மை எல்லாவற்றையும் நீ அதுல கலந்துடும். அப்புறம் நீ எங்க? அவன் மட்டும்தான். அந்த ஒரு பேர் இன்பம் தான், அந்த ஒரு உவட்டாத இன்பம் ஒன்றுதான் உன்னிடம் இருக்கும். அதனால அந்த இன்பம் என்றுமே சலிக்காத, உவட்டாத, சாப்பிட 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 இன்னும் 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 என்று எவ்வளவு அறிந்தினாலும் ஒரு எல்லையே இல்லாத ஒரு அளவிலா ஆனந்தம் அது. வள்ளல் பெருமான் இப்ப நம்ம காலத்துக்கு ரொம்ப அருகில் இருந்தார். அதனால ஏதோ ராமாயண காலத்துல சொன்னது, மகாபாரத காலத்து அப்படிலாம் இல்லை. இவர் நாம் கண் பார்வையில் பார்த்த ஒரு மிக அருகான கால பிரமாணத்தில் இருந்திருக்கிறார். அதனால் அவருடைய வழியை நாமும் பற்றி, அவருடைய அடி உற்றி இந்த திருமறைகள், திருவாசகம் கலந்து நம்மை கலந்து கொடுக்க வேண்டும். மாணிக்க வாசகர் நானை அடியோடு அழிய செய்தவர். அதாவது கூடும் அன்பினில் கும்பிடல் என்று சொல்வார். வேண்டேன் புகழ் வேண்டேன், செல்வம் வேண்டேன், மண்ணும் விண்ணும் வேண்டேன், பிறப்பிறப்பு சிவம் வேண்டார்க்கமைய நாளும் தீண்டேன், சென்று சேர்ந்தேன் மண்ணு திருப்பெரும் துறை இறைத்தாள் போண்டேன், புறம் போகேன் இனி புறம் போக மாட்டேனே. அதாவது மனிதன் மிகவும் விரும்புவது புகழ். அந்த புகழ் அவனை உச்சிக்கு கொண்டு போகும், அப்புறம் மேலேந்து கீழே தள்ளிடும், கெடுத்துடும், வீழ்த்திடும். அதே மாதிரி மனிதனை இன்னொரு ஆட்டி படிக்கிற இன்னொரு ஒரு ஆசை செல்வம். செல்வம்ங்கிறத விடாம வா வா வான்னு கூப்பிட்டு வைத்துக் கொள்ளும் ஒரு ஆசை. அந்த செல்வம் இன்னொரு துன்பத்தை தரும்.
புத்தர் சொன்னார் இல்லையா, ஆசையே துன்பங்களுக்கு காரணம்னு. அந்த துன்பம் எதுவும் வேண்டாம் எனக்கு. இந்த மண்ணக இன்பமும் வேண்டாம், இந்த விண்ணக இன்பமும் வேண்டாம், எந்த இன்பமும் வேண்டாம். என்ன வேணும்? அப்பா, உன்னோட திருவடி தண்ணீர் இருக்கே, அதை என்னோட தலையில நான் அணியா அடிச்சுக்கிறேன். உன்னோட காலுக்கு, உன்னுடைய கால் திருவடி தாமரையை பற்றி உனக்கு கடன் பட்டிருப்பது மட்டுமே எனக்கு வேண்டும். நான் வேறு எங்கேயும் போக எனக்கு மனம் இல்லை, நான் போக தயாராக இல்லை, நான் போக மாட்டேன், போக மாட்டேன், போக மாட்டேன்னு அடிச்சு சொல்றார். இந்த வரிய நம்ம ஒரு முறை இல்லை, பல முறை மீண்டும் மீண்டும் படிக்கணும், திரும்ப திரும்ப படிக்கணும். படிச்சு இப்ப திரும்ப நம்ம யாரு சதுரர்னு கண்டுபிடிக்கலாம். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா யார் கொலோ சதுரர், அந்தமொன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றதொன்று என்பால் சிந்தையே கோவில் கொண்டு, நம் பெருமான் திருப்பெருந்துறை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய், யான் இதற்கிலன் ஒரு கைமாறே. யாருப்பா கெட்டிக்காரர்? கல்வியால ஞானத்தை பெறலாம், அறிவை பெறலாம், தமிழ் அறிவால ஞானம் பெறலாம். அந்த ஞானத்தால ஞானத்திலும் உயர்ந்த சிவ அனுபவத்தை தமிழ்ல பாடினார் மாணிக்கவாசகர். அதை பாட முடியும், பேச முடியும், படிக்க முடியும், கேட்க முடியும். இதையெல்லாம் செய்து காட்டிய சதுரர் அந்த மாணிக்கவாசகர். இதையெல்லாம் பண்ணி, இந்த வித்தையை பண்ணி அவர் சிவபெருமானிடம் அந்தமில்லா ஆனந்தத்தை வாங்கிட்டார். கால்னா கொடுத்து ஒப்பிலா மணியை பெற்றுட்டார். அவர் ரொம்ப கெட்டிக்காரர், சதுரர் தான். ஆனாலும் இந்த திருமறை, திருவாசகம், தேவாரம் இதுகள் எல்லாம், இந்த மொத்த பதிப்பும் அடங்கிய இந்த திருமறை, இந்த அழகான திரட்டுக்களை நம்மை போன்ற கோடான கோடி ஆன்மாக்கள் மீண்டும் பிறந்து இறந்து இறந்து பிறந்து பிறந்து இறந்து இறந்து பிறந்து இந்த மண்ணில் மண் சுமக்க அவசியம் இல்லாமல் நம்மை ஆட்கொள்வதற்காக இந்த திருவாசகங்களை நமக்கு அந்த பெற்று தந்த அந்த சிவபெருமான் இருக்கிறானே, அவன் தானே கெட்டிக்காரன். மாணிக்க வாசகரா கெட்டிக்காரன் இல்ல? காலனா பெருமானம் உள்ள நம்மை கொடுத்து ஒப்பிலா மணியை வாங்குறா, அவனை வாங்குற நாம கெட்டிக்காரன் இல்லை. நமக்கு அதையெல்லாம் அருளுவதற்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து, நமக்கு ஒரு மனித பிறவியை கொடுத்து, நமக்கு ஒரு மனித மனத்தை கொடுத்து, அவனுடைய காலை மட்டும் பிடிக்க வேண்டிய ஒரு அழகான ஒரு வழி வகுத்து கொடுத்து, நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை அளித்த அவன்தான் சதுரன். வாயின ஆண்டாள் ஆண்டாள் பாடல் ஞாபகம் வருகிறது. வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து போய பிழையும் தரு புகு தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் என்பவாய். அவன் பேரை சொன்னா போய பிழையும், அத ஜென்ம 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 ஜென்மமா பண்ணியிருந்த பிழையெல்லாம் போச்சு. அதெல்லாம் என்ன ஆகும்? தீயினில் நின்றனவும். இப்ப பண்றது பிராரப்தம், ஆகாமி எல்லாம் மூட்டை மூட்டையா நம்ம சேர்த்து வச்சிருக்கிற எல்லாம் எடுத்துருவான். என்ன ஆகும்? அதெல்லாம் தீயினில் தூசாகும். தீயில தூசே முதல்ல கண்ணுக்கு தெரியாதது, அதில் தீயில போட்டா ஒண்ணுமே இல்லாம போயிடும். அந்த எந்த ஒரு எள்ளளவு, ஒரு கடுகளவு கூட அந்த ஒரு தீய ஒரு வேண்டாத குணம் நம்மை விட்டு விலகி போய்விடும் என்பதற்கு நாம் துளி கூட சந்தேகமே பட வேண்டாம். ஈசனிடமிருந்து நம்ம பெறறதுக்கு என்ன இருக்கு? அவனோட அருள் ஒண்ணுதான். அவன்கிட்ட இல்லாதது ஒன்னே ஒண்ணுதான், நான். அந்த ஒண்ணுதான் அவன்கிட்ட இல்லை. நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே அவன் கொடுத்தது. நம்ம கிட்ட இருக்கிற ஒன்னே ஒண்ணு என்ன? நான். நான், என் உடம்பு, என் மனது, என் மனைவி, என் வீடு, எனது, நான் எனது, நான் எனது, நான் எனது. அந்த நான் ஒண்ணுதான் நம்ம கிட்ட இருக்கிற பெரிய சொத்து. அது நம்ம விட பெருசா விஸ்வரூபம். மகாபாரதத்துல
அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பகவான் காட்டியதெல்லாம் விஸ்வரூபமே இல்லை. நம்மளோட நான் இருக்கேன், அது அதை விட 1000 மடங்கு பெருசா விஸ்வரூபம் எடுத்து இந்த விஸ்வரூபத்தையே சின்னதாக்கிட்டோம். அவ்வளோ பெரிய விஸ்வரூபம் அது. அந்த நானை நம்ம மொத்தமா நசிச்சு அழிச்சு தூள் தூளாக்கி இந்த பற்றற்றான் தாளினை பற்றும் பற்றி மட்டும் மனதில் வைத்து அவனுடைய திருமலர் பாதங்களை பற்றி நம்மை அவனிடம் கொடுப்போம். முதல்ல கொடுத்துடுவோம். கொடுத்து அப்படி கையை நீட்டினா போறோம், அவன் நம்மை கொள்வான். இதுல துளியும் சந்தேகம் வேண்டாம், எல்லளவும் சந்தேகம் இல்லை. என்ன பின்ன என்ன தயக்கம்? வாருங்கள், எல்லாரும் வாருங்கள், விரைந்து வாருங்கள், கூடி இருந்து குளிர்வோம். சிவாய திருச்சிற்றம்பலம்.